ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், saree ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்க. பல்லு ஃப்ளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பல்லு ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு பார்டர் சைஸ் வேணும்னு கேட்டுட்டு அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்டர் சைஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுக்கிறோம். ஸோ நியர்லி 12 to 13 ஃப்ளீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று எடுக்கும்போது ஃப்ளீட்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் தான் உங்களுக்கு பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் எடுக்கிறதுல சின்ன சின்னதா எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். நம்ம பல்லு ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று ஏதாவது உள்ள விட்டுட்டா கூட உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் அயனிங் பண்ணும்போது முன்ன பின்ன வரும். ஸோ அதனால இந்த மாதிரி கரெக்டா வச்சு உள்ள இருக்க ஃபிளீட்ஸை கரெக்டா எடுத்து ஒன் பை ஒன்னா எடுக்கும்போது ஏதாவது ஃபிளீட்ஸ் விடாம நம்ம கரெக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். ஸோ நீலே கஸ்டமருக்கு நம்மளுக்கு ஹைட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times கிட்ட பின் பண்ற மாதிரி வரும். பாருங்க, நான் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து கரெக்டா மேல இருந்து கீழே வர வரைக்கும் ஃபிளீட்ஸை கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுனால உள்ளே ஏதாவது ஃபிளீட்ஸ் விடாம நம்ம கரெக்டா பார்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணதுனால ஃபிளீட்ஸ் பாருங்க உங்களுக்கு எத்தனை ஃபிளீட்ஸ் வருது பாருங்க. நியர்லி 12 to 13 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். பெருசா எடுத்தீங்கன்னா 10 to 12 வரும். அதுவும் இன்னும் பெருசா எடுத்தீங்கன்னா ஒரு 8 ஃபிளீட்ஸ் தான் வரும். நான் கொஞ்சம் பெரிய ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து பெருசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா எடுத்ததுனால எனக்கு 12 to 13 ஃபிளீட்ஸ் கிட்ட வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இருக்கும் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு ப்ராப்பரா மேல இருந்து கீழே இது கரெக்டா கொண்டு வரும்போது ஃபிளீட்ஸ் எதுவும் உள்ள விடாம இருக்குமான்னு பார்த்துட்டு கரெக்டா ப்ராப்பரா வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க பல்லு ஃபிளீட்ஸ் கரெக்டா அரேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க செகண்ட் பின் இப்ப பண்ண போறோம். நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்ப பல்லு ஃபிளீட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 3 times அதே மாதிரி லெவல் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு எடுத்துட்டோம். பாருங்க, சூப்பரா மயில் தோகை மாதிரி எந்த அளவுக்கு ஃபிளீட்ஸ் வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போறோம். பார்டர் கரெக்டா வச்சு ப்ராப்பரா வச்சிடணும். நம்ம அந்த ஃபிளீட்ஸை வந்து மேல இருந்து கீழே கரெக்டா கொண்டு வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி வைக்கும் போது கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு சைஸ் அவங்களுக்கு இருக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வைக்கணும். நியர்லி நீங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஒரு ஏ ஷேப்ல இது அழகா சாரியோட செஸ்ட் இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டா ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க, நீங்களே மேல இருந்து அந்த டேபிளை பார்க்கும்போது நம்ம ஏ போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டான ஷேப்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ் கரெக்டா இருக்கும். பாருங்க, ஃபிளீட்ஸ் வந்து பக்கவா இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சாரீ கட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கஸ்டமருக்கும் சாரீ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நம்ம இந்த சாரீ அயனிங் பண்ணும்போது கொஞ்சம் ரஃபா தான் இருந்துச்சு. சாரீ ஃபிளீட்ஸ் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு அயனிங் பண்ண பிறகு சாரீ கரெக்டா ஃபோல்ட் பண்ற மாதிரி சூப்பர் ஆயிடுச்சு. கட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செஸ்ட் ஃபிளீட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைட் ஃபிளீட்ஸும் அதே மாதிரி கரெக்டா ஃபிளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் அயன் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேக் சைட்ல அதே மாதிரி ஒரு அயனிங் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் ஃபிளீட்ஸ் எடுக்கும். கஸ்டமருக்கு வந்து ஒரே இடத்துல ஃபிளீட்ஸ் பண்ணாம கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்க சொன்னதுனால இந்த பாருங்க ஃபிளீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபிளீட்ஸ் நம்மளுக்கு 5 to 6 ஃபிளீட்ஸுக்கு மேலே வரும். ஒரே இடமா இருந்தாலும் ஃபிளீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதுனால நியர்லி 5 to 6 ஃபிளீட்ஸ் கிட்ட நமக்கு வரும். வீட்டில் இருக்க லேடிஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம கை செலவுக்கு காசு வரும். இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போகுது ஃபுல்லாவே சாரீ ப்ளீட்டிங் தான். ஸோ நியர்பை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அயனிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து இஷ்டம் இருக்கவங்க நியர்பை ஆவடி முத்தபப்படி அதாவது இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஃபிளீட்ஸோட பாட்டம்ல நான் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்றேன். பாருங்க, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 ஃபிளீட்ஸ்க்கு மேலேயே வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின் வேணும்னா பின் பண்ணிடுங்க. சாரீ கட்டும் போது இந்த இடத்துல பின் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சூப்பரா சென்டர் ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு.
இப்படி ஒரு வாட்டி சாரி ஃப்ரீ ப்ளீட் பண்ணி அயனிங் பண்ணி கட்டிடா பாருங்க. சாரி கட்டும் போது ஒரு தனி அழகு வரும். ஸோ சாரி வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ப்ளீட்ஸ் ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு அயனிங் பண்றோம். இன்னும் உள் பக்கத்துக்கு ஒரு அயனிங் போடுறதுனால நம்ம நடக்கும்போது ப்ளீட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா அவங்க பஃபி கேட்டதுனால நான் லைட் பஃபி எடுத்துருக்கேன். ரொம்ப வந்து ஃபுல் அயனிங் பண்றேன். ஸோ லைட் பஃபி எடுத்ததுனால கீழ் பாட்டம்ல வந்துச்சு. அந்த பார்டர்ல வந்து கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி வச்சு அயனிங் பண்ணிடணும். இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு சாரியோட இது பாருங்க சென்டர் ப்ளீட்ஸ் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணறதுக்கு அப்படியே உல்டாவா திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு மீடியம் சைஸா வேணுமா பார்த்துட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க. சென்டர் ப்ளீட்ஸ் சென்டரா வர மாதிரி வச்சுட்டு சாரியோட மீதி பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத 2 லேயரா மடிக்கிற மாதிரி இருக்கும். 2 லேயரா மடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸை வந்து ஒரு மடிப்பு மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னரும் அந்த கார்னர் கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணதுனால நம்மளுக்கு சாரி மூவ் ஆகாம இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பீஸை வந்து 2 மடிப்பு மடிச்சிடுங்க சாரி. சாரி இந்த மாதிரி மடிக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டா பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி மடிச்சிடுங்க. அப்பதான் ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நம்ம பேக்ல எதனா வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் சிரமமா இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி வச்சு கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பண்ணாதீங்க, மீடியம் சைஸ்ல பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் நம்ம வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும். மடிச்சுட்டு மீதி இருக்கிற சாரி வந்து உள்ளுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் செஸ்ட் ப்ளீட்ஸை கரெக்டா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து ரொம்ப சென்டரா எடுக்காம கொஞ்சம் கார்னரா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சைஸ் பார்த்துட்டு நம்ம மேல் வந்து சாரியோட அந்த கார்னர்ல கை வச்சுட்டு கீழே இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் அந்த கை வச்சு கரெக்டா அதை மேல தூக்கி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ப்ளீட்ஸ் ப்ராப்பரா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கார்னர்ல வர சாரியோட பீஸை வந்து கரெக்டா ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். சாரி மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பாட்டம்ல இருக்க சாரி எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு மடிப்பு மடிச்சிடுங்க. இந்த மாதிரி மடிச்ச பிறகு நம்ம சாரியோட இந்த கார்னர்ல இருக்க இது வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து ஒரு ஃபோல்டிங் தான் பண்ணணும். ஸோ அந்த கார்னர்ல வந்து நீங்க கிட்டத்தட்ட 2 ஃபோல்டிங் பண்ற மாதிரி இருக்கும். 2 ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டா நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் வந்துடும். ஸோ பாருங்க இந்த கார்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 வாட்டி மடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சாச்சு. செகண்ட் ஃபோல்டிங் கரெக்டா நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட்டு பிறகு கிளிப் எல்லாம் எடுத்துட்டு சாரியை வந்து இப்படி ஒரு திருப்புனீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட்ஸ் கரெக்டா அரேஞ்ச் ஆகி வந்துடும். ப்ராப்பரா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி வந்த பிறகு நீங்க வந்து உள் பக்கமா கொண்டு வந்து பல்லோட ப்ளீட்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து பல்லோட ப்ளீட்ஸை 2 மடிப்பு மடிச்சு சாரியோட உள்ள இருக்க கார்னர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கினா சூப்பரா சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க சாரி ப்ரீ பிளேட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ட்ரை பண்ணி பார்த்து அழகா இதே மாதிரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாவா இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நம்ம நிறைய சாரீஸ் என்கிட்ட கொடுத்து ரொம்ப சாரீஸ் அயனிங் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணனா ஆசையா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.